நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நம்பியாம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கரிய காளியம்மன், ஸ்ரீ வீரமாத்தியம்மன், ஸ்ரீ மகாமுனீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா. சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதி மகுடஞ்சாவடி ஊராட்சிக்கு உட்பட்ட நம்பியாம்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ கரிய காளியம்மன், ஸ்ரீ வீரமாத்தியம்மன், ஸ்ரீ மகாமுனீஸ்வரர் கோவில் உள்ளது. கோவில் கும்பாபிஷேகம் இன்று காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெற்றது. அதனை முன்னிட்டு சனிக்கிழமை காலை 9 மணியளவில் மகுடஞ்சாவடி அருகே சந்தைப்பேட்டையில் உள்ள சென்றாய பெருமாள் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் இறைவனை வணங்கி தாங்கள் கொண்டு சென்ற தீர்த்த குடங்களுக்கு பூஜை செய்து பசு, காளை மாடுகள், குதிரை, பம்பை உடுக்கை முன்னே செல்ல 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்த குடங்களை தங்கள் தலையில் சுமந்தவாறு கோவில் வரை நடந்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து நேற்று காலை முதல் பல கட்டங்களாக வேத விற்பனார்கள் அமைக்கப்பட்ட யாகசாலையில் அமர்ந்து யாக குண்டங்களில் 108 மூலிகைகளை ஓமகுண்டத்தில் இட்டு மந்திரங்கள் ஓதி யாகம் வளர்த்தனர். இன்றைய காலை யாக குண்ட கலசங்களில் இருந்து கோவில் மூலவர், சப்த கன்னிமார், முனியப்பன், விநாயகர் ஆகிய சுவாமிகளுக்கு மந்திரங்கள் மூலம் உயிரூட்டப்பட்டது. கோவில் பூசாரி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், வேத விற்பனார்கள் ஆகியோர் தலையில் பயபக்தியுடன் தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு கோவில் கோபுரங்களை அடைந்தனர். மந்திரங்கள் முழங்க தீபாராதனை காட்டி வழிபட்டு தாங்கள் கொண்டு சென்ற தீர்த்தங்களை கோபுர கலசத்திற்கு ஊற்றி இறைவனை வழிபட்டு தீபாராதனை காட்டினர். பின் கோவில் வளாகத்தை சுற்றி நின்ற ஏராளமான பக்தர்களுக்கு புனித தீர்த்தத்தை ஊற்றினர். இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக நேற்று முன்தினம் இரவு இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட சிலம்பாட்டம் நடந்தது. மேலும் நவதானியங்களை கொண்டு ஊர் பக்தர்கள் மைய பக்தியுடன் வளர்த்த முளைப்பாறையை தலையில் சுமந்தவாறு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று யாககுண்ட சாலையில் வைத்து வழிபட்டனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் செய்தியாளர் SS சிங்காரவேலன்.